பொங்கல் பரிசு 2500 500 5000 கணக்கு சொல்ல தெரியாத ஒருத்தருக்கு ஓட்டை போட்டுட்டு இப்போ பொங்கல் பரிசு கொடுன்னா அவர் எப்படி கொடுப்பாரு? இவங்க திராவிட மாடல் விளங்கிரும் மாடல். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேமஸான வசனம் இருக்குது. அதுபோல் தற்போது திமுக அரசு அறிவித்துள்ள இந்த பொங்கல் பரிசுக்கு டோக்கன் ஒரு கேடாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் பரிசை நம்மளால் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வர மாதிரி இவங்க போடுற சீன் இருக்கே அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 2 வீர தமிழச்சிகள் திமுகவை முடிச்சு விடும் ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. கண்டிப்பாக உங்களுடைய தைரியமான பேச்சுக்கு ஒரு ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. சிறப்பான எங்கள் ஐயா முதலமைச்சரோட ஆட்சியில் பொங்கல் பரிசு 2500 500 5000 கணக்கு சொல்ல தெரியாத ஒருத்தருக்கு ஓட்டை போட்டுட்டு இப்போ பொங்கல் பரிசு கொடுன்னா அவர் எப்படி கொடுப்பாரு? ஏற்கனவே இந்த திமுகவுக்கு ஆன்மீகனா பயம், அண்ணாமலைனா பயம், ஆளுநர் ரவினா பயம், அதுக்கப்புறம் சங்கினா பயம், காவினா பயம், தேசிய கீதனா பயம், பாட்டினா பயம், இப்போ சாருனா அதை விட பயம். இவங்க திராவிட மாடல் விளங்கிரும் மாடல். அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணுக்கு நீதி கேளுங்கன்னா அண்ணா நகரில் பாதிக்கப்பட்ட பொண்ணு ஏடிஎம்கே அதுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோன்னு சட்டசபையில் வாய்க்கிலேயே பேசுகிறீங்க. பொள்ளாச்சி வழக்கில் வந்து நீதி கிடச்சிருச்சான்னு. பொள்ளாச்சி வழக்கு ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்தது. நீங்கள் அதை சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. தமிழகம் அகல பாதாளத்தில் கிடக்குது, இருட்டில் இருக்குது, நாங்கள் வந்து விடியல் தரோன்னு சொல்லிட்டு மொத்தமாக பாதாளத்தில் கொண்டு போய் எங்களை முடிச்சு விட்டுட்டு இதில் சவடால் வேற. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. போன அதிமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு 2500 ரூபா கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு வந்து முந்திரி, திராட்சை, நல்ல சூப்பரான கரும்பு, நல்லா நம்ம ஆள் உயரத்துக்கு இருக்கிற 2 கரும்பு கொடுத்தாங்க. இது மாதிரி கொடுத்தப்பயே திமுகவில் வந்து கனிமொழியாக இருக்கட்டும், இல்லை திமுகவுடைய முன்னாள் சரி இப்போ உள்ள அமைச்சர்கள், ஏன் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? 2500 ரூபா இப்படி பத்து மக்களுக்கு 5000 ரூபா கொடுங்க அப்படின்னு இஷ்டத்துக்கு வாயிருக்குன்ட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. 5000 கொடுங்க, 10000 கொடுங்கன்னு. ஆனால் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா காசே கிடையாது. பொங்கலுக்கு 1 ரூபா காசு கிடையாது. ஒரு பரிசு தொகைன்னு பரிசு பொருட்கள்னு அறிவிச்சிருக்காங்களே தவிர ஒரு பைசா இல்லை. ஆனால் இவங்க வந்து போன அதிமுக ஆட்சியை பார்த்து 5000 கொடுங்க மக்களுக்கு, 2500 எப்படி பார்த்துட்டு கேள்வி கேட்டு இருந்தாங்க. தமிழக மக்களே தயவு செஞ்சு நீங்கள் தான் இதற்கு வந்து தக்க பதிலடி கொடுக்கணும். மாணவர்கள் கொடுக்கப்பட்ட லேப்டாப்பும் நிறுத்தப்பட்டுள்ளது. இது மாதிரி பல நலத்திட்ட உதவிகள் அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட பல நலத்திட்ட உதவிகள் தற்போது திமுக ஆட்சியில் வந்து நிறுத்தப்பட்டுள்ளது. தாலிக்கு தங்கம் அந்த திட்டமும் தற்போது கைவிடப்பட்டுள்ளது. இது மாதிரி பல திட்டங்களை நம்ம திமுக அரசு வந்தது பிறகு மக்களுக்கு தேவையான பல திட்டங்களை வந்து முடக்கியுள்ளது. அதில் இந்த பொங்கல் பரிசு ஒன்று. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.